இயன்றதை செய்வோம் இல்லாததுக்கு என்ற கேப்டனின் தாதக மந்திரத்துக்கேற்ப நாங்கள் தூத்துக்குடி மாவட்ட சார்பாக இன்று 25/12/2024 இருந்து தலைவருடைய மதுரை நாளான 28/12/2024 வரைக்கும் தொடர்ந்து 4 நாட்கள் அன்னதானம் போடுறதுக்கு கழக பொதுச் செயலாளர் அந்நியாரிடம் அனுமதி கேட்டிருந்தோம். எங்களுக்கு அனுமதி வழங்கிய கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவர் அந்நியார் அவருக்கு தூத்துக்குடி மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து 4 நாட்களாக இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் கருங்குளம் ஒன்றிய சார்பாக அவங்க இந்த முதல் நாள் அன்னதானத்துக்கு ஒன்றிய செயலாளர் மந்திரமூர்த்தி அவர்கள் தலைமையில் வந்துள்ளனர். கேப்டனுடைய குரு பூஜை தினத்துக்கு அன்னதானம் வழங்குவதற்கு வந்து கிட்டத்தட்ட சுமார் 8 மாதங்களுக்கு முன்பாகவே நான் கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்நியாரிடம் வந்து எங்களுக்கு வந்து அந்த குரு பூஜை விழாவுக்கு வந்து எங்களுக்கு தாங்க அன்னதானம் வந்து நாங்கள் போட்டோம்னு கேட்டிருந்தோம். அந்நியார் அவர்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு எங்களுக்கு அந்த தேதியை ஒதுக்கினார்கள். அது நாங்கள் வந்து வாழ்நாள் செய்த புண்ணியமாக கருதுகிறோம். சாப்பாடு என்றாலே கேப்டனுங்க வந்து இன்று உலக அளவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து அவர் இல்லாத போதும் இன்றைக்கி தொடர்ந்து அவருடைய ஆலயத்தில் வந்து சுமார் 1 வருட காலமாக அந்நியார் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அன்னதானம் நடத்திட்டு இருக்காங்க. இது உலக அளவில் வந்து மக்களிடம் வந்து நல்ல பேர் வாங்கி கொண்டு இருக்குது. 94 ஆனஸ்ட்ராஜ் அசைமன்றத்தில் வந்து கேப்டனுடைய அசைமன்றத்தில் இருக்கேன். இப்போ 2004 வந்து கேப்டன் அவர்கள் வந்து எங்களுடைய மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் வந்தார். அப்போ அவர் வண்டிக்கு முன்னால் வந்து நாங்கள் வந்து வண்டியில் தொங்கிட்டு போனோம். அப்போ அவர் வண்டியை நிப்பாட்டி கீழேங்கள ஏன்னா நீ குடும்பத்துக்கு முக்கியம், எனக்கு விட குடும்பத்துக்கு முக்கியம்னு சொல்லி நின்று சத்தம் போட்டு போனது. அது வந்து வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். இன்றைக்கி வந்து அந்நியார் வந்து தமிழகத்தை வந்து பெண்மணியில் வந்து முக்கியமான லீடராக வளம் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய வருகை வந்து இன்றைக்கி தமிழக அரசியல் வந்து சிம்ம சொப்பனமாக வழங்கிட்டு இருக்கு. ஒரு கணவனை இழந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ மக்கள் மேலே வந்து அக்கறை கொள்வதில் வந்து எந்த பெண்மணியும் இது பண்ண முடியாது. ஆனால் மக்கள் தலைவர் அந்நியார் வந்து தொடர்ந்து இதில் சிறப்பாக பங்கேற்று கொண்டிருக்கு. கேப்டனை வந்து கடவுளாக பார்க்கறதுக்கு வந்து நானே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன். போன தடவை மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் வந்து ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுட்டு போனேன். ஒரு 2வது நாளே எனக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை நடந்தது. அதுலேருந்து நாங்களே வந்து இப்போ ஃபேமிலி அடுத்த வாரம் வரணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் வந்து கேப்டன் வந்து கடவுளாகவே மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆகிட்டு. இளைய கேப்டன் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷங்களுக்கு முன்னாலே வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அவருக்கு பதவி கொடுக்கணுங்க தீர்மானமே நாங்கள் போட்டோம். கண்டிப்பாக ஏன்னா இளைஞரணி செயலாளர் கொடுக்கணும். அவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யணும். அவருக்கு பதவி கொடுக்கறது வந்து தூத்துக்குடி மாவட்டமாக சார்பாக வரவேற்கும். 2026 வந்து இப்போ எனக்கு வந்து தூத்துக்குடி ஓட்டப்படாத 2 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அந்த 2 சட்டமன்ற தொகுதியிலையுமே வந்து கட்சி வளர்ச்சி பணிகளை வந்து மிக வேகமாக செயல்படுத்தி கொண்டு இருக்கோம். அதிகபட்சமாக ஓட்டப்படாத தொகுதியை வந்து நாங்கள் கைப்பற்றுவோம். கண்டிப்பாக தேமுதிக வந்து ஓட்டப்படாத தொகுதியை கைப்பற்றுவோம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.